ஹலோ எவ்ரிவன், ஐ எம் வினாயக். நம்ம இன்னைக்கு பேக்ரவுண்டை பார்த்துட்டு அமேசான் கார்டில் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. நம்ம இன்னும் திருப்பூரில் தான் இருக்கோம். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு வச்சிங்களேன், 5000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் வித் அஜித் ப்ரோவோட. அன்னைக்கு நம்ம கூட ஜிம்க்கு வந்திருந்தாங்களா, அவங்களோட தான். நம்ம அப்புறம் இன்னைக்கு ஒரு ஆப்பை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான் ரொம்ப. அது கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. நம்ம எல்லாமே என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கி எவ்வளோ ஸ்டெப்ஸ் போகிறோன்னு சொல்லிட்டு அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஃபோன்லேயே ஃப்ரீயாக இருக்குது. அதை நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். அவ்வளோதான் கைஸ். நம்ம பார்த்தோம்னா இப்போ அஜித் ப்ரோவை பார்க்க போயிட்டுருக்கோம் அவர் ரூமுக்கு. அவர் அவ்வளோதான், இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் வந்துடுவார். அவ்வளோதான், அங்கே வந்துட்டுருக்காரு. ஹாய் ப்ரோ, வாங்க 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 வாங்க. அவ்வளோ பாருங்க வந்துட்டுருக்காரு. சரிதா, அவரோட நம்ம இன்னைக்கு எதுவும் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தோம்ல 5000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம், ப்ளஸ் அந்த ஆப்பை ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க. ஹாய் ப்ரோ. குட் மார்னிங் ப்ரோ. குட் மார்னிங். சரி ப்ரோ, நம்ம இன்னைக்கு சொன்ன மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம்ல, அதே மாதிரி இன்னைக்கு பண்ணிடலாம். 5000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அண்ட் வந்து ஒரு ஆப்பை பற்றின ரிவ்யூவும் பண்ண போகிறோம். கரெக்டாக? ஓகே. ஃபுல்லாக ஃப்ரீயாக நம்ம ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்பை பற்றின ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம எவ்வளவோ 4000, 5000, 15,000லாம் கொடுத்து நம்ம ஸ்மார்ட் வாட்சஸ் வாங்கிட்டு இருக்கோம். ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாக அவைலபிலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்பை பற்றின ரிவ்யூவும் இதில் பார்க்க போகிறோம். கரெக்டாக ப்ரோ? கரெக்ட் ப்ரோ. நீங்கள் அந்த ஆப் எவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நானும் யூஸ் பண்ணதில்லை. நான் ஒரே ஒரு டைம் தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னீங்கல்ல. ஒரு ரெகுலராக வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கவுண்ட் பண்ணுறது வந்து அந்த ஆப்பில் தான் கவுண்ட் பண்ணுவேன். அது அக்யூரேட்டாகவும் இருக்கும். அண்டு நமக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போயிருக்கோம், எவ்வளோ கலோரிஸ் வந்து பேர்ன் ஆகிருக்கு, எல்லா விதமான டீட்டெயில்ஸும் இருக்கும். வீக்லி வைஸ், மந்த்லி வைஸ் எல்லாம் கூட நம்ம பிஃபோராக நம்ம ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் எடுத்து பார்த்துக்கலாம். ஓகே ப்ரோ. நம்ம ஸ்டெப்ஸ் நடந்துக்கிட்டே அந்த ஆப்பை பற்றின விஷயங்களும் பேசுவோம். ஓகே. ஆப்பை கவுண்ட் பண்ணி யூஸ் காமிச்சிடலாம். எவ்வளோ 0 கவுண்ட்லேருந்து நம்ம 5000 கம்ப்ளீட் பண்ணுறது காமிச்சிடலாம். ஓகே. ஃபஸ்ட்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அடுத்தது நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்னோட இதில் ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அண்ட் ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணதை இப்போ அனதர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த அனதர் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு ஸ்க்ரீனில் எல்லாமே மூவ் ஆகிறது எல்லாமே தெரியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு போகும்போது எல்லாமே சொல்கிறேன் நான். ஓகே ப்ரோ. ஓகே. ப்ரோ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணியாச்சு ப்ரோ. ஓகே. சரி ப்ரோ, நீங்கள் இப்போ எத்தனை மாதமாக நீங்கள் போயிட்டுருக்கீங்க இந்த மாதிரி கன்டினியூஸாக வாக் போயிட்டுருக்கீங்க? கண்டினியூஸாக நான் ஒரு 46 டேஸாக வந்து போயிட்டுருக்கேன். முடிச்சாச்சு. இன்னைக்கு 47th டே. நீங்கள் டெய்லியும் பிரேக்லாம் போயிட்டுருக்கீங்களா? பிரேக் இல்லாமல் தான் ரெகுலராக பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஃபோன் வந்து கையில் இருக்குது அப்படின்னாவே உங்களுக்கு வாக்கிங் கவுண்ட்டு அண்ட் ஸ்டெப்ஸ் கவுண்ட் வந்து ஆட் ஆகிடும். ஸோ ஃபோன்ஸ் நீங்கள் சார்ஜ் போட்டிருந்தாவோ இல்லை வேறு பக்கம் எங்கேயாவது வச்சுட்டு நீங்கள் மூமெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக கேப்சர் ஆகாது. ஸோ ஃபோன் உங்கள் கையில் அண்ட் பாக்கெட்டில் இருந்தது அப்படின்னாவே இது வந்து உங்களுக்கு ஸ்டெப்ஸ் கவுண்ட் ஆட் ஆகிடும். ஓகே ப்ரோ. நம்ம இந்த ஸ்டெப் கவுண்ட் பார்க்கணும்ல, அப்போ என்ன பண்ணணும்னா மொபைல் அந்த ஆப்பில் ஆன் பண்ணி வச்சுருக்கணுமா, இல்லை எப்படி ஜஸ்ட் நீங்கள் ஃபோன் இன்ஸ்டால் பண்ணாலே போதுமா, அதே டெய்லி கவுண்ட் ஆயிருமா? இப்போ நம்ம வந்து 68 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோம். அண்டு வந்து நீங்கள் இதில் வந்து வெறும் இன்ஸ்டால் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸுக்கு வந்து இந்த கூகுள் ஆப்பில் வந்து நம்ம கூகுள் ஃபிட்னஸ் ஆப்பில் வந்து நம்ம அனேபிள் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஸ்டெப்ஸ் கவுண்ட் எல்லாமே ஆடட் ஆகிடும். ஸோ வேறு எதுவுமே நீங்கள் அனதர்வைஸ் இதுக்கு வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் அண்டு ஏதாவது மணி பே பண்ணணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸுக்கு அனேபிள் பண்ணிவிட்டு கூகுள் இது இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தாவே போதும். இப்போ நம்ம வந்து 68 ப்ளஸ் போயிட்டுருக்கு. ஓகே ஓகே ப்ரோ. இது நம்ம இப்போ இந்த 5000 ஸ்டெப்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம்ல, நம்ம எவ்வளோ மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ? ஸோ மினிட்ஸ் வைஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா ஆல்ரெடி வந்து நம்ம இந்த ஆப்லாம் வந்து கோல் செட்லாம் பண்ணிக்கலாம். ஸோ கோல் செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து அது ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மொமெண்ட்ஸ் வந்து இதில் கேப்சர் ஆகும். நம்ம கொஞ்சம் வேகமாக நடக்க ஆரம்பித்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து நம்ம ஒன் டைம் ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு அது தெரியும். ஸோ நீங்கள் மேபி ஒரு 5000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு அலாரம் செட் மாதிரி கூட நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் வயசில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு கூகுள் ஆப்பில் வந்து செக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே ப்ரோ. இதில் வந்து ஸ்டெப்ஸ் மட்டும் தான் கால்குலேட் பண்ண முடியுமா நம்ம, இல்லை வேறு ஏதாச்சும் இருக்கா? ப்ளஸ் வந்து ஹார்ட் பீட்ஸ் வந்து கால்குலேட் பண்ண முடியும். பட் அது வந்து எப்படின்னா நீங்கள் அது ஃபாஸ்ட்டான மூவ் பண்ணும்போது வந்து அந்த க்ரீனில் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். இல்லை ஒரு நார்மல் வாக் மட்டும் போயிட்டு இருக்கீங்கன்னா ஸ்டெப்ஸ் மட்டும்தான் கேப்சர் பண்ணும்.
அது போக வந்து நீங்க எத்தனை கிலோமீட்டர்ஸ் நடந்திருக்கீங்க ஸ்டெப்ஸை வச்சு அதுவே கால்குலேட் பண்ணிக்கும். மேனுவலா நம்ம கால்குலேட்டர்ல கால்குலேட் பண்ணலாம். அண்டு இதுல பாத்தீங்கன்னா வேற அந்த கலோரிஸ் எவ்வளோ பேர்ன் ஆயிருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மூவ் பண்ணிக்க முடியும். அண்டு வீக்லி டார்கெட்டா வந்து நீங்க ஹார்ட் பீட் பாயிண்ட்னு ஒரு 150 இருக்கு. அது வந்து அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் வந்து சஜஷன் பண்றது ஒரு 150 இருந்தா நம்மளோட ஹார்ட்டுக்கு வந்து ஹெல்தியர் அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்க ஒரு ஜம்பிங் ரோப்ஸ் எல்லாம் பண்றீங்கன்னா நார்மலா 180 பர் டேக்கே போயிடும். ஆனா வீக்லி வைஸ் வந்து உங்களுக்கு இப்படி 150 இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே ஓகே ப்ரோ, சூப்பரா சொல்லியிருக்கீங்க. ஆனா இந்த இது இருக்குல்ல, நீங்க இப்போ டெய்லி வாக் போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கு உங்களுக்கு பிசிக்கலா? வாக் போறதுனால ஒரு பெனிஃபிட் என்னன்னா உங்களுக்கு அன்றாடத்துல வந்து தேவைப்படக்கூடிய எனர்ஜிஸை வந்து நீங்க கன்சியூம் பண்ணலாம். அண்ட் வந்து பிசிக்கலா ஃபிட்னஸா இருக்கலாம். அது போக உங்களுக்கு அந்த ஸ்வெட்டிங் எல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் வந்து உங்களோட உடம்போட பாடி ஹீட்டை வந்து கொஞ்சம் ஒரு நார்மலைஸ்டா வச்சுக்கோங்களேன். அது போக நீங்க வந்து எவ்வளவு தூரம் வாக் போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட அந்த குடல்ல இருக்கக்கூடிய செரிமான விஷயங்களும் கிளியர் பண்ணிவிடும். ஸோ நார்மலைஸ்டா நீங்க வந்து வாட்டர் குடிக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அந்த மாதிரி வாக்கிங் போறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ஓகே ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸாக, நிறைய பேர் டிப்ரெஷன் ஆகுறாங்க. அவங்க வாக் போனால் அவங்களுக்கு குறையுமா? கண்டிப்பாக. ஸோ ஆக்சுவலி டிப்ரெஷன் வந்து ஒர்க் ரீதியாகவும் இருக்கு அண்ட் மென்டல் ரீதியாகவும் இருக்கு. ஸோ இந்த ஃபிசிக்கலாக நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டியில் இருந்தாவே உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் வந்து மேக்ஸிமம் வந்து அது ஒரு நார்மலைஸ்டாக இருக்கும். நீங்கள் ஃபிசிக்கலாக வந்து ஆக்டிவிட்டியாக இல்லை, நம்ம வந்து ஃபோன் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம், இல்லை ஒரு கிரிக்கெட் ஏதாவது விளையாண்டுட்டு இருக்கோம், இல்லை வந்து மூவி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த மூவியில் இருக்கக்கூடிய தாட்ஸ் மட்டும்தான் நம்ம மைண்டில் இருக்குமே தவிர பட் நம்ம ரியாலிட்டி வேர்ல்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபிசிக்கலான ஒரு இதே இருக்காது. ஸோ இதில் வந்து டிப்ரெஷனுங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குமே தவிர வேற எதுவுமே வந்து நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லைன்னா டிப்ரெஷனுங்கிறது ஒன்றும் போகவே போகாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நமக்கு ஃபுட்டு பேசிக் எப்படி நீடோ அதே மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் கண்டிப்பாக நீடட் இருக்கு. நம்ம இப்போ ஓகே ப்ரோ, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ வாக் போகிறோம் எல்லாம் பண்ணுறோம், அதுக்கு நம்ம ஹெல்த்தியான ஃபுட் எடுத்தால் தானே நமக்கு இன்னும் ஃபிசிக்கல் ஃபிட்டாக இருக்கும். கரெக்ட். அந்த ஹெல்தி ஃபுட்டுங்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பா. ஸோ நீங்க ஒரு ஹெல்தியான லைஃபை வாழணும் அப்படின்னா ஹெல்தி ஃபுட் அண்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கண்டிப்பா முக்கியம். ஸோ நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டருக்காக நம்ம ஒரு சிலர் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸ்ட்ரெஸ் பஸ்டருக்காக. ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன் நான் என்ன பண்றேன்னா ஒன்று மூவிஸ் பார்ப்பேன், இல்லைன்னா கேம்ஸ் விளையாடுவேன், இல்லைன்னா ஒரு மாதிரி ட்ரிங்க்னா பண்ணிட்டு நான் வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடுவேன். இந்த மாதிரிலாம் இருக்காங்க. பட் நமக்கு என்னன்னா அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வரணும்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பிளஸ் ஹெல்தி லைஃப் இதை கொண்டு வரணும்னா ஹெல்தி ஃபுட் கண்டிப்பா எடுக்கணும். ஓகே ப்ரோ, இப்போ நீங்க எப்படி சொல்றீங்க அந்த டிப்ரெஷன் இருக்கீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரிலாக்ஸா இருக்கணும் ஆல்கஹால் அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க, அதுதானே சொல்ல வரீங்க? ஆமா, அந்த ரிலாக்ஸேஷனுக்காக ஆல்கஹால்லாம் யூஸ் பண்றாங்க. பட் நீங்க பிசிக்கலா ஃபிட்னஸா இருக்கும்போது உங்களுக்கு நார்மலாவே பாடி வந்து டயர்ட் ஆயிடும். ஸோ அந்த டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஆல்கஹால்லாம் தேடி போக தேவையில்லை, தூக்கத்தை தான் தேடுவீங்க. ஸோ அதனாலதான் நிறைய கௌதம் மேனன் கூட வாரணம் ஆயிரத்துல சொல்லுவாரு, நீ ஜிம்மை தேர்ந்தெடு உனக்கு எல்லா வலியும் போயிடும் அப்படிம்பாரு. வலி அதிகமா இருக்கும்போது அடுத்த இன்னொரு விஷயத்த தேடி போறாங்க, அதாவது அதை மறக்கிறதுக்காக இன்னொரு விஷயத்த தேடி போறாங்க. பட் நீங்க உடம்பே வலிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கும் போது நீங்க தூக்கத்தை தேடி தான் போகணுமே தவிர வேற வழியே இல்லை. நீங்க சொல்றது கரெக்ட் தான். நான் சொல்ல யோசிச்சே வந்தேன், நீங்க சொல்றது எல்லாமே கரெக்டாவே இருக்கு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இப்போ நம்ம உடம்பு வலி இருந்துச்சுன்னா நம்ம தூக்கத்தை தான் தேடி போவோம், நம்ம வேற எதையும் தேடி போக மாட்டோம். நீங்க சொல்றது கரெக்ட் தான் ப்ரோ. இப்போ நம்ம எவ்வளோ ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அந்த ஆப்பில் பார்க்கலாமா? 1 minute கொஞ்சம் ஓரமாக போயிடலாம். ஓகே, எவ்வளோ போயிருக்கோம் ஸ்டெப்ஸ்? ஒரு 645 போயிருக்கோம். நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் 1 minute நினைக்கிறேன். நம்ம கம்ப்ளீட் பண்ண 10 minutes ஆயிடும் 5000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. மேக்ஸிமம் நம்மளோட வீடியோஸ் எடுத்துகிட்டே நம்ம போயிட்டு இருக்கிறதுனால மேபி அது கம்மியாகுது. ஏன்னா இப்போ டிராஃபிக் வைஸும் இருக்கு இல்லையா, நம்ம கொஞ்சம் வேகமா நடக்க ஆரம்பிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸை வந்து நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும் சீக்கிரமாவே. சரி, ஓகே ப்ரோ. ஓகே அஜித் ப்ரோ, எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்? வந்து 1083. ஓகே, நம்ம மறுபடியும் 2500 வந்தோடனே மறுபடியும் வீடியோ எடுப்போமா? கண்டிப்பா. ஓகே, நாங்கள் 2500 வந்தோடனே நான் உங்களுக்கு மறுபடியும் வீடியோ எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குமா கொஞ்சம்
உங்களுக்கு ரோடு வேஸ்ல போகும்போது இந்த ஒயிட் லைனை வந்து கிராஸ் பண்ணாம போறதே பெரிய விஷயம். பட் வந்து வெஹிக்கிள்ஸ் எல்லாம் அந்த ஒயிட் லைனை தாண்டி தான் வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு நான் லைவ்ல உங்களுக்கு இது பண்ண முடியாது. ஸோ அந்த ஒயிட் லைனை தாண்டி நாங்கள் போகிறோம் ரோடோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி. ஸோ அதனால இப்போதைக்கு எங்களால் வீடியோ எடுக்க முடியாது. ஓகே, நம்ம அவர் சொன்ன மாதிரி அப்படிதான். ஏன்னா வண்டி நிறைய வந்துட்டு இருக்காங்க, நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நாங்கள் 2500 வந்தோடனே நாங்கள் வீடியோ பண்ணி பண்ணுறோம். ஓகே, வரதுல வந்து விஷயம் நம்ம வந்து கடைப்பிடிக்க வேண்டியது என்னன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா நியூ இயர் வந்துடும், நம்ம ரெசல்யூஷன்ஸ்லாம் எடுப்போம், ஜிம்முக்கு போகணும், வாக்கிங் போகணும், ஜாகிங் போகணும்னு. ஃபர்ஸ்ட் நம்ம முடிவு பண்ண வேண்டியது என்னன்னா, நம்மளோட ஃபிட்னஸ் எல்லாம் ஓகே அப்படின்னு முடிவு எடுத்துட்டு நம்ம ரோடு வரைக்கும் வந்துடும். குறுக்கால இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி ரோடு ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. நீங்க திடீர்னு போகும்போது இந்த மாதிரியான தடைகள்லாம் இருக்கும். அவங்கள்ட்ட மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா நீங்க ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் அப்புறம் கடிச்சிட்டா அப்புறம் அடுத்த 3 மாசம் புரட்டாசி மாசமா தான் இருக்கும், பாத்துக்கோங்க. ஓகே, கடி வாங்கிருக்கீங்களான்னு கேக்குறீங்களா? கடியெல்லாம் வாங்கினது இல்ல. நம்ம நாய் துரத்தி இருக்கு, நாயை நாம துரத்தி இருக்கோம், ரெண்டு நடந்திருக்கு. ஆனா நீங்க அந்த மாதிரி எதுவும் கடி வாங்கினது இல்ல. அது அந்த மாதிரியான விபரீத சம்பவங்கள்லாம் இது வரைக்கும் நம்மளும் யாருக்கும் கொடுத்தது இல்ல, அவங்களும் யாரும் நமக்கு கொடுத்தது இல்ல. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வாங்கிருக்காங்க? ஃப்ரெண்ட்ஸ் கடி வாங்கியிருக்காங்க. அதனால சொல்றீங்களா? ஓகே गाइस, ஓகே, எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் பாருங்க. நம்ம ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து நினைக்கிறேன் 2283. 2283 வந்துட்டோம். நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, நம்ம கோலை அச்சீவ் பண்ணாம இன்னைக்கு போறதா இல்ல. அஜித் ப்ரோ, நம்ம இப்போ பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருப்போம். நம்ம அதுவும் ரெஸ்ட்லாம் நடந்துட்டு இருக்கோம். நம்ம எப்போ நம்ம ரூம் போவோம், நம்ம எத்தனை கிலோமீட்டர் இது வரைக்கும் வந்திருக்கோம்? அது எங்க இந்தி மாமா சொல்லுவாரு. இந்தி மாமா ப்ரோ, இன்னும் நம்ம இப்போ எந்த பிளேஸ்ல இருக்கோம் அதே சொல்லுங்க. இந்தி மாமா சொல்லிட்டோம், நம்ம இப்போ எந்த பிளேஸ்ல இருக்கோம் அதை சொல்லுங்க. எந்த பிளேஸ்ல இருக்கோங்கிறது எல்லாமே ஓகே. இன்னும் எத்தனை கிலோமீட்டர்ஸ்ல டார்கெட் ரீச் ஆகுங்கிறது அதையும் எங்க இந்தி மாமா சொல்லுவாரு. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் பையா? ப்ரோ, என்னை வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? கம்மு நான் ஜிம்முக்கே போயிருப்போம் ப்ரோ, உங்ககிட்ட வந்து மாட்டிட்டேன் ப்ரோ. இப்படி சேலஞ்சுனே வர மாட்டேன் ப்ரோ. அதை பத்தி எங்க இந்தி மாமா சொல்லுவாரு. போயிட்டே இருக்கேயா, இன்னும் எத்தனை கிலோமீட்டர்? 2 தான் ப்ரோ. நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம ரூம்கிட்டே வந்துட்டோம். இன்னும் நம்ம எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், இன்னும் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கு? அது எங்க இந்தி மாமா சொல்ல மாட்டாரு, நான் தான் சொல்லுவேன். இப்போ வந்து நம்ம 4500 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னொரு 500 ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. மேபி அது ஒரு சந்துல இருந்து இன்னொரு சந்து தாண்டி வந்தாவே அது கம்ப்ளீட் ஆயிடும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம ரூம்கிட்டே வந்துட்டோமே ப்ரோ. நம்ம வீடியோ கண்டென்ட்ஸ் அது இதுன்னு எல்லாமே அக்யூரேட்டா நம்ம எடுத்துட்டு நம்ம நடந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு டைம் வேரியேஷன் தெரியலாம். பட் வந்து சரி, நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 7 o'clock நம்ம 45 மினிட்ஸ் இருக்குமா? இல்ல, இப்போ 8 o'clock ஆகுது. 1 hour ஆயிடுச்சா? 1 hour நம்ம நடந்துட்டு இருக்கோம், எங்கேயுமே ரெஸ்ட் எடுக்கல. ஸோ ஒரு சில இடங்கள்ல நம்ம நின்னோம், பட் வந்து அது ரொம்ப நேரம் நிக்கல, ஒரு 1 minute அந்த மாதிரி தான். எதனால அப்படின்னா பஸ் அங்க டிராஃபிக்கு, இதனால அந்த 1 minute நின்னோம். ஸோ காலுக்கு ரெஸ்டே விடல, நடந்துகிட்டே தான் இருக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா கவுண்ட் பண்ணிட்டே தான் இருக்கும். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ட் ஹவுஸ் இங்கே தான் இருக்கு. நம்ம எப்படி போகலாம், எந்த சைடு போகலாம்? காய்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 5000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ப்ரோ, நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்களா? இந்த ஆப் பற்றி என்ன ரிவ்யூ சொல்ல வரீங்க? ஸோ இந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணோம் 5000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக. பட் இந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணி ஒவ்வொரு டைமும் பேக் வந்துட்டு திரும்ப அந்த இதுக்குள்ளார போனால் தான் ரெஃப்ரெஷ் ஆகுது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு வந்து அக்யூரேட்டான கவுண்டிங் எதுவுமே வரல, ஏன்னா அந்தளவுக்கு சென்சார் சிஸ்டமும் இதில் இல்லை போல். பட் நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸை எனேபிள் பண்ணதுக்கப்புறமும் நமக்கு வந்து நம்ம ஒன் டைம் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ என்னோட ப்ரிஃபர் என்னென்னா, இந்த ஆப்ஸை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலான்னா, இந்த ஆப்பை வந்து கூகுள் ஃபிட் ஆப்பை ஒன் டைம் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அடுத்தது அந்த அந்த கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்களாங்கிறதுக்கு செக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டைம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அனதர்வைஸ் வந்து இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அண்ட் இது எல்லாமே ஃப்ரீ. நீங்கள் வந்து காசு கொடுத்தோ ஒரு 5000, 4000, 15,000 வரைக்கும் ஸ்மார்ட் வாட்சஸ் நான் பார்த்துருக்கேன் மார்க்கெட்டில். பட் அதை விட இது ப்ரிஃபரபிள், இது நல்லா இருக்குது, சஜஸ்டபிள். ஓகே ப்ரோ, அவ்வளோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்.
நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ப்ரோ ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? ஸோ நியூ இயர் ரெசல்யூஷன்ஸாக நிறைய பேர் வந்து நிறைய பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. அதிலிருந்து நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு கூட இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம், நம்ம வந்து ஒவ்வொரு நாள் நம்ம வாட்ஸ்அப்பில் நம்ம இருப்போம்ல அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் ஒரு இதை வந்து டிசிஷனை வந்து சடனாக எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸோ நிறையா விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ரோட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அண்டு வந்து நீங்கள் அவுட்ஃபிட் வேர்ஸ்லாம் நீங்கள் போடும்போது என்னென்னா ரொம்ப டைட்டடாக இல்லாமல் கொஞ்சம் லூஸ்டாக நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் மூவபிளுக்கு ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். அண்டு டைட்டாக போட்டு நிறையா பேர் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஒரு சில நேரங்கள்லாம் பசங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த இன்னர்ஸ்லாம் போடும்போது கட்வின்னர்ஸ் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் ஈரமாயிரும், ஸ்வெட்டிங் வரும், நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ ஸ்ட்ரீட்டில் போகும்போது ஸ்ட்ரீட் டாக்ஸ் அனதர் ஸ்ட்ரீட்டுக்கு போகும்போது உங்களை குலைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நீங்கள் ப்ரிகாஷன் மோடாக என்ன பிளான் பண்ண போகிறோம், எந்த லிமிட்டடுக்குள்ளார நம்ம போக போகிறோம், ஸோ எந்த ரோடு இந்த இதெல்லாம் வந்து டிராஃபிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாம்டாக இருக்குமா நார்மலாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டிசிஷன் மேக் பண்ணுறது அண்ட் எக்ஸிக்யூஷன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ நீங்கள் இதே மாதிரியே நெக்ஸ்ட்டு வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க. நம்ம நிறையா டாஸ்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அது எல்லாமே நீங்கள் பாருங்கள். ஓகே, பாய்.